Please forgive me, Mr. Oinkbaum. You will be missed. There we are. What are you doing? Hey guys, welcome to the new video of making 1 crore in the 20s and it's going to be through trading. மற்ற பிளாட்ஃபார்ம்லையும் பண்ணலாம், பட் என்னோட ஃபீலை நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி பாசிபிள், த சைக்காலஜி பிஹைண்ட் திஸ், அண்ட் கேன் யூ ட்ரேட் ஆன் யுவர் ஓன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு குட்டி கதை சொல்கிறேன், motivation tool. So video ஃபுல்லாக பார்த்துட்டு share your thoughts in the comment section, so I'll get an idea whether you're getting valuable videos or not. Even if it is negative, share. Let's get into the video. சரி, ஓகே ரிஷி, ட்ரேடிங்கில் 1 crore மேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும், பட் அது எப்படி மேக் பண்ண போகிறோன்றது தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன் 10/90% ரூல். அதாவது 10% டெக்னிக்கல்ஸ், 90% சைக்காலஜி. டெக்னிக்கல்ஸ் எங்கே வேணால் லேர்ன் பண்ணலாம், லைக் ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் கிடையாது, யூடியூப். அண்ட் பட் சைக்காலஜி you learn only through market experience or by getting guidance from professionals. And ரெண்டாவது, you need some funds to start. இன்வெஸ்ட்மெண்ட்காக இல்லை, நான் அது ஏன் அப்புறமா சொல்கிறேன். அண்ட் அதுவுமே எப்படி மேக் பண்ணணும்னு எண்டிங்கில் சொல்கிறேன், ஸ்டார்டிங் சொன்னால் யூல் ஸ்கிப். அண்ட் மூணாவது, ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். என்னதான் நீங்கள் டெக்னிக்கல்ஸ் லேர்ன் பண்ணாலும் ட்ரேடிங்கில் மணி மேக் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற எல்லா ப்ரொசீஜருமே கடைசி வர லூப்லேயே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் மணி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் பிஹைண்ட் திஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. அண்ட் நாலாவது, never give up. You might face some difficulties in this process, but always keep this in mind. This trading உங்களுக்கு ஒரு freedom கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா, try to face it, try to correct it. Don't quit. அப்படி நீங்கள் கிவ் அப் பண்ணுறவங்களா இருந்தால், never try trading, it's not for you. I'm not going to talk about the 10% technicals here because அது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு ப்ராப்பரான ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு பார்ப்போமா? அதாவது இப்போ 10K இருக்குது, அதில் 1% ₹100. ஸோ ஒரு ட்ரேடில் ₹100 மேலே நான் ரிஸ்க் பண்ணவே கூடாது. லெட்ஸ் சே ஐம் ஃபாலோயிங் 1:2 ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ ஃபார் அ ட்ரேட். அதாவது 1% ரிஸ்க் பண்ணி 2% டார்கெட் வைக்கிறேன். ஸோ ஒரு ட்ரேட்னா ₹100 ரிஸ்க் பண்ணி ₹200 டார்கெட் வைக்கிறேன். திஸ் இஸ் த ஆக்சுவல் வே டு டேக் இட் ட்ரேட். ஆனால் வாட் யூ கைஸ் ஆர் சீயிங், 10K வச்சுட்டு 1K மேக் பண்ணலாம், 2K மேக் பண்ணலாம். That's the actual way to blow your account within seconds. Risk management is the key. அதே மாதிரி இப்போ நான் ₹100 ரிஸ்க் பண்ணி ₹200 டார்கெட் வச்சா அதில் வர ப்ராஃபிட் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குமான்னு கேட்டால் நோ. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட பிக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் அதுவுமே நோ. அப்புறம் எப்படி ரீச் நான் 1 crore மேக் பண்ணுறதுனா, தட்ஸ் வேர் ஃபண்டட் அக்கௌண்ட் பிளேஸ். ஃபண்ட் அக்கௌண்ட்னா என்ன? நிறைய ப்ரொப்ரைட்டரி ஃபர்ம்ஸ் இருக்கும், லைக் கம்பெனிஸ்னு வச்சுக்கோங்க. தேல் ப்ரொவைட் ஃபண்டிங் ஃபார் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் டு ட்ரேட் இன் த மார்க்கெட். அண்ட் அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, லைக் $6,000 அக்கௌண்ட், $10,000 அக்கௌண்ட், அப் டு $200,000 அக்கௌண்ட் வரைக்குமே ஃபண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் சம் ப்ரொப்ரைட்டரி ஃபர்ம்ஸ் தே ஆர் ஆஃபரிங் $400,000 இன் ஃபண்டிங். ஆல் யூ நீட் டு டூ இஸ் டு கிராக் தட் சேலஞ்ச். அண்ட் இந்த ஃபண்ட் அக்கௌண்ட் சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு தேல் சார்ஜ் யூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அதுவுமே ரீஃபண்டபிள் ஒன்ஸ் யூ கிராக் த சேலஞ்ச். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணதும் தேல் ப்ரொவைட் யூ அ டெமோ அக்கௌண்ட். அந்த டெமோ அக்கௌண்ட்டை வச்சு அவங்க கொடுக்குற டார்கெட்டை நீங்கள் மேக் பண்ணும். ப்ரொவைடர் ரூல்ஸ் கொடுப்பாங்க, லைக் டெய்லி லாஸ் லிமிட், ஓவரால் லாஸ் லிமிட் இருக்கும். இதெல்லாம் மீறாமல் யூ ஹாவ் டு மேக் த டார்கெட். ஒன்ஸ் யூ மேட் த டார்கெட், யூ வில் பி கெட்டிங் அ ரியல் ஃபண்டட் அக்கௌண்ட். சரி, இப்போ எப்படி 1 crore மேக் பண்ணணும்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கெட் அ $6,000 ஃபண்டட் அக்கௌண்ட் அண்ட் தட் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் $59. இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா $4,853.37 வருது. அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் ஆஃபர்ஸ் ரன் ஆகும், லைக் 50% ஆஃபர், 40% ஆஃபர், அப்புறம் $2,800 $3,000 கிடைக்கும். ஸோ வேணா வாங்கிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டை கிராக் பண்ணுங்க. அண்ட் கிராக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ரூல்ஸ்லாம் ப்ராப்பராக பார்த்துட்டு கிராக் பண்ணுங்க, லைக் எவ்வளோ டார்கெட் மேக் பண்ணும், எவ்வளோ லாஸ் லிமிட், எவ்வளோ ஓவரால் லாஸ் லிமிட், நியூஸ் ட்ரேடிங் உண்டா, இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிராக் பண்ணுவோம், யூ வில் பி ஹேவிங் a $6,000 ரியல் ஃபண்டட் அக்கௌண்ட். அண்ட் இதில் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணீங்களோ 80% ப்ராஃபிட் ஸ்பிளிட் அவுட் உங்களுக்கு 20% அவங்க எடுத்துப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்னதான், ஒரு ட்ரேடில் 1%க்கு மேலே ரிஸ்க் எடுக்கவே கூடாது. அண்ட் அட்லீஸ்ட் ஃபாலோ 1:2 ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பர் ட்ரேட். $60 ரிஸ்க் பண்ணி $120 டார்கெட். Take 2 clean trades, 2 clean trades, so your profit will be $240. அண்ட் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வந்து 2 weeks ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் அவுட் மட்டும் 4 weeks ஒன்ஸ் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் $240 மேக் பண்ணிட்டீங்க. 80% ஆஃப் $240 இஸ் $192. இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணால் $15,792.29 ரூபி. அண்ட் நீங்கள் பே பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீமே ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு $59. ஸோ டோட்டலாக உங்ககிட்ட $20,648.14 ரூபி இருக்கும். இப்போ இந்த மணி வச்சு என்ன பண்ணும், அழகாக கடைக்கு போயிட்டு ஒரு ஃபோன் வாங்கிடணும்.
வந்துடுவேன். இப்போ என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி யூஆர் ஹேவிங் a $6,000 ஃபண்டட் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் வச்சுருக்கீங்க. இந்த கேஷை வச்சு இன்னொரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கணும், பெரிய அக்கௌண்ட் $25,000 அக்கௌண்ட், அண்ட் தட் காஸ்ட் யூ அரௌண்ட் $199. ஸோ இந்தியன் ருபே கன்வெர்ட் பண்ணால் 16,369.04 ரூபி. இந்த அக்கௌண்ட்டையும் கிராக் பண்ணும் பை ஃபாலோயிங் த சேம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், 1% ரிஸ்க், 2% டாக். ஸோ 80% ப்ராஃபிட் ஸ்பிளிட் அவுட் ப்ளஸ் நீங்கள் பே பண்ண எக்ஸ்சேஞ்ச் ஃபீ இதெல்லாம் சேர்த்து கடைசியாக அவங்ககிட்ட $999 இருக்கும். தட் இஸ் 82,175.84 ரூபி. இப்போ உங்கள்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குது, ஒரு $6,000 அக்கௌண்ட், ஒரு $25,000 அக்கௌண்ட், அண்ட் டோட்டல் கேஷ் 86,454.94 ரூபி. அண்ட் இந்த கேஷ் எக்ஸ்ட்ரா கேஷ்லாம் சேர்த்து அகைன் இந்த கேஷை வச்சு ஒரு $100,000 அக்கௌண்ட் வாங்க, அண்ட் தட் காஸ்ட் யூ அரௌண்ட் $519. இந்தியன் ருபே கன்வெர்ட் பண்ணால் 42,692.68 ரூபி. Again crack it, follow the same risk management, 1:2, take 2 clean trades. ஸோ உங்கள் ப்ராஃபிட் ஸ்பிளிட்டோடலாம் போக உங்கள்கிட்ட $3,200 ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இதெல்லாம் சேர்த்து 3,05,897.05 ரூபி உங்கள்கிட்ட இருக்கும். And again buy a $200,000 funded account, crack it, get a profit split out, follow the same risk management, 1:2, take 2 clean trades. ஸோ உங்கள்கிட்ட எண்டில் $7,399 இருக்கும், and that is 6,08,594.39 ரூபி. So how much do you have currently? ஒரு $6,000 funded account, ஒரு $25,000 funded account, ஒரு $100,000 funded account, and ஒரு $200,000 funded account. So டோட்டலாக $331,000 funded account உங்கள்கிட்ட இருக்குது, and that is approximately 2.72 crores in funding. And total cash உங்கள்கிட்ட 8,76,082.35 ரூபி இருக்குது. அண்ட் இன்னும் 1 crore மேக் பண்ண எவ்வளோ தேவை? 91,23,917 ரூபி.65 உங்களுக்கு தேவை. ஸோ இப்போ யூ ஆர் ஹேவிங் $331,000 in funding, gain 2 to 3% per month, and that is $7,944 per month. இந்த ப்ராஃபிட் ஸ்பிளிட்லாம் போக இந்தியன் ருபி கன்வெர்ட் பண்ணால் 6,53,458.35 ரூபி. அண்ட் இதே நீங்கள் கண்டினியூஸாக மேக் பண்ணிட்டே போனீங்கன்னா பை த எண்ட் ஆஃப் 14th month you will be having 1 crore. Yeah. ஸோ இனிஷியலாக ஃபண்டிங் க்ரியேட் பண்ணுறோம்ல, லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் 6,000, 25,000. ஸோ இதில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 3 months எடுத்துக்கோங்க ஒரு அக்கௌண்ட் கிராக் பண்ணுறதுக்கு. அது ஏன் 3 monthsன்னு கேட்காதீங்க, அது சொல்ல ஆரம்பிச்சுன்னா இந்த வீடியோ நாள் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். நான் அதை வந்து தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், லைக் எப்படி ஒரு அக்கௌண்ட் கிராக் பண்ணும், எவ்வளோ டைம் ஆகும் ஒரு அக்கௌண்ட்டை கிராக் பண்ணு, நான் இன்டெப்த்தாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம எத்தனை அக்கௌண்ட் கிராக் பண்ணிக்கோ? 4 accounts. ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு 3 monthsனா 4 accountsக்கு 12 months. ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு 12 months, 1 year, அண்ட் 1 crore மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 year. ஸோ அப்ராக்சிமேட்டாக 2 yearsல you will be having 1 crore. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் or செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே you will be having 1 crore in your hand and a good income source. Sounds fair, right? Give a thumbs up. இது கேட்க டெம்டிங்காக இருக்கும், பட் இது ப்ராக்டிக்கலி பாசிபிளான்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் யூ ஆர். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா 10/90% ரூல். அதில் அந்த 90% ரூல் என்ன? சைக்காலஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தென் யூ கேன் ஈஸிலி மேக் இட். ஈவன் நான் சொன்ன டைம் லிமிட்க்கு முன்னாடியும் நீங்கள் முடிக்கலாம். அண்ட் இந்த கால்குலேஷனுமே ப்ரிசைஸான கால்குலேஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் இன்னுமே சேஞ்சஸ் பண்ணலாம். நான் அப்ராக்சிமேட்டாக 4 accounts வச்சு தான் போட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் இன்னும் 100 accounts ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நீங்கள் டைம் லிமிட் குறைக்கலாம். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் நான் 4 accounts வச்சு நான் இந்த டைம் போட்டுறது. என்னதான் அந்த மணி டெம்ப் பண்ணாலும் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு மாஸ்டர் த ஸ்கில். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் பேஷன்ஸ். மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷனலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது அவ்வளோ ஈஸியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரேடிங் லைக் 10K வச்சு டெய்லி 1K 2Kலாம் பாசிபிளே கிடையாதுங்க. அதெல்லாம் பியூர் மேனிபேஷன். அப்போலாம் யாராவது பண்ணாலும் தயவுசெய்து விலகிடுங்க. ட்ரேடிங்கிறது லைக் கம்ப்ளீட்லி சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது மட்டும்தான். இது இருந்தால் தான் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓனாக லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டைம் ஆகும் இந்த மணி மேக் பண்ண. ஏன்னா தியரிட்டிக்கலி நீங்கள் படித்தாலும் ரியல் டைம் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நீங்கள் உண்மையான மார்க்கெட்டை பார்ப்பீங்க. அதுதான் ரியல் மார்க்கெட். அண்ட் அங்கே தான் நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ அஸ் அ பிகினர் வித்தவுட் கைடன்ஸ் உங்களுக்கு இன்னுமே டைம் ஆகும், பட் யூ கேன் மேக் இட். பட் என்னோட பெஸ்ட் சஜஷன், கெட் அ மென்டர் அண்ட் ஸ்டார்ட். பிகாஸ் ஒரு மென்டருக்கு லைக் தே ஆர் ஆல்ரெடி ஹேவிங் ப்ரியர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தே நோ வேர் டு ட்ரேட், எங்கே ட்ரேட் பண்ணணும், எங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது, எப்படி எமோஷன்ஸ் ப்ளே ஆகும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்கள் ஜேர்னியை நீங்கள் பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது இவரோட கைடன்ஸ் இருந்தால் நீங்கள் இன்னுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு யாருமே மென்டார் இல்லைனா யூ கேன் ஈவன் சூஸ் ஆர் ப்ரோக்ராம். இன்ஸ்டாகிராம் அண்ட் வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். யூ கேன் செக் இட் அவுட் லைக் ஒன்லி இஃப் யூ விஷ். அது எல்லா வாட்ஸ்அப் நம்பர், எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே கிளியராக இருக்குது. ஸோ செக் இட் அவுட். ஓகே, நான் ஃபஸ்ட்டில் யூ நீட் சம் இனிஷியல் ஃபண்ட்ஸ் டு ஸ்டார்ட்னு சொன்ன பார்த்தீங்களா? அதாவது இந்த ஃபண்டோட கொஞ்சம் வாங்குறதுக்கே கொஞ்சம் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அது எப்படி மேக் பண்ணுறது நீங்கள் பார்ப்போமா?
இது என்னோட வியூ. நீங்கள் வீட்டில் கேட்கலாம், ஆர் நீங்கள் ஜாப் போய்ட்டு சம்பாதிக்கலாம், எப்படியாவது ஃப்ரீலான்சிங் எப்படியா பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணலாம், அது உங்களோட விஷ். பட் என்னோட பெஸ்ட் சஜஷன், கெட் அ செக்யூரிட்டி ஜாப். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் ஃபார் ஹஸ்லர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏடிஎம் செக்யூரிட்டி கையாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 hours ஏசியில் இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அண்ட் சம்பாதிக்கவும் செய்வீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், நிறைய மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ என்னோட பெஸ்ட் சஜஷன், கெட் அ செக்யூரிட்டி ஜாப். இது ஒரு அண்டர்ரேட்டட் ஜாப் ஃபார் ஹஸ்லர்ஸ். ஸோ இந்த ஜாப் பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இஃப் யூ டூ ஹேவ் எனி தாட்ஸ் இன் யோர் மைண்ட், யூ கேன் ஷேர் இட் இன் த காமெண்ட் செக்ஷன். ஸோ நாங்கள் படிப்போம். எனி ஃபீட்பேக் இஸ் அப்ரிஷியேட்டட். நெகட்டிவ் வந்தாலும் சரி, பாசிட்டிவாக சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு அந்த சஜஷன் எடுத்துகிட்டு நாங்கள் இனிமேல் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, see you. Bye.